இதுல ரொம்ப முக்கியமானது ஏபெக்ஸ் பாயிண்ட் தான். அந்த ஏபெக்ஸ் பாயிண்ட் வந்து கரெக்டா இருந்தாதான் ஃபர்ஸ்ட் ஏபெக்ஸ் பாயிண்ட்னா அந்த ஃபர்ஸ்ட் இந்த டாட் வரல, இந்த டாட் கரெக்டா இருந்ததுன்னா அது சப்போர்ட் பண்ற மீதி டாட் எல்லாம் கரெக்டா இருக்கும். இந்த டாட் வந்து தள்ளி போயிடுச்சுன்னா, அதாவது இந்த சைடு தள்ளி போனாலும் இந்த சைடு தள்ளி போயிட்டாலுமே பிளவுஸ் வந்து நல்லா இருக்காது. நான் பேக் லென்த் எடுத்தேன்னா அதுக்கு வந்து ஒரு டேப் வந்து இப்படி ரேப் பண்ணி அதை அப்படியே கட்டிட்டேன். இப்போ இந்த பேக்கோட லென்த் எங்க போய் முடிச்சுதோ அது உங்களோட ஃப்ரண்டோட லென்த். திரும்பி மிட் ஆஃப் த ஷோல்டர்ல இருந்து வைக்கிறேன், நியரிங் 14.5. பேக் லென்த் விட ஃப்ரண்ட் லென்த் 1 inch எக்ஸ்ட்ராவா இருக்கு. ஷோல்டர் டு ஏபெக்ஸ்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் வந்து பிரேசியரை நல்லா லிஃப்ட் பண்ணிடுங்க. இந்த சைடோ இந்த சைடு ரெண்டு சைடும் லிஃப்ட் பண்ணிட்டு இங்க இருந்து ஷோல்டர் மிட்ல இருந்து ஏபெக்ஸ் வரைக்கும் எவ்வளவு வந்தது? 9 வந்ததா? அண்ட் அங்க இருந்து ஃபுல்லஸ்ட் பஸ்ட்னா இந்த சென்டர்ல இருந்து உங்க பஸ்டோட அடியில வரைக்கும், அடியில இந்த சென்ஸ் ஃபுல்லா கவர் ஆகணும் அவசியம் இல்லை, ஓரளவுக்கு அந்த ஷேப்பை ஹோல்ட் பண்ணா போதும். ஸோ நம்ம 12.5. இன்னொன்று வந்து ஏபெக்ஸ் டு ஏபெக்ஸ் டிஸ்டன்ஸ், ஒரு ஏபெக்ஸ்க்கும் இன்னொரு ஏபெக்ஸ்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் 7 inches. புரிஞ்சுதா? இதெல்லாம் வச்சு இப்போ கால்குலேஷன் போட போறோம்.